இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சிபி சார் வராரு, பார்த்தா பிரச்சனை ஆயிடும். மச்சான், இப்ப யாரோ ஒரு 10 பேருக்கு ஜனமா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அடுத்து சீக்கிரமே உன் கல்யாணம் தான். டேய், என்னடா கலாய்க்கிறியா? என்னடா பொசுக்கு இப்படி கட்ட? அதை நோக்கி தானே போய்கிட்டு இருக்க? இல்லடா, தமிழ என்ன லவ் பண்ண வச்சு அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பி வைக்கிறது தான் என்னோட நோக்கம். அதை விட்டுட்டு கல்யாணம் வந்து காய்ச்சியாது. வாடா. என்ன எப்படி சொல்லிட்டு போறான்? சரி சரி, நான் போறேன். தமிழம்மா, எங்க போறீங்க? அது நான் ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரி, வரேன். வாங்க. ஓம் பத்மகந்தின்யே நமஹ, ஓம் புண்ணியகந்தாயே நமஹ, ஓம் சுப்ரசன்னாயே நமஹ. ஹாய் தமிழ். ஓம் பிரசாதா. என்ன சிபி, வீட்ல ஃபங்க்ஷன் நடக்குது. எவ்வளவு நேரம் கழிச்சு வருவ? ரெடி ஆகி வரணும்ல ஜானு? பொண்ணு மாப்பிள்ள எல்லாரும் வந்துட்டாங்களா? எல்லாரும் ரெடியாகி வந்துகிட்டே இருக்காங்க. தமிழ், சொல்லுங்க சார். எங்க உங்க அம்மாவை காணோம்? வந்தாங்க, இதோ கிச்சன் வரைக்கும் போயிருக்காங்க. கிச்சன்லயா? நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன். அந்த வீட்டுல பார்க்க முடியுது, இந்த வீட்டுல பார்க்கவே முடியலையே. ஒவ்வொரு முறையும் மிஸ் ஆயிட்டே இருக்காங்க. சரி, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அப்புறம் தமிழ் சேலையில சூப்பரா இருக்கா? தேங்க்யூ. பாத்தியா மீனா, நம்ம இத்தனை பேர் இருக்கோம், அந்த தமிழோட அம்மாவை தேடுறான் புள்ள. நீங்க வேற நீ வெறுப்பேத்தாதீங்க. நான் வெறுப்பேத்தல, வைத்தறிச்சல்ல பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன பண்றது? என் பொண்ணை மட்டும் கல்யாணம் பண்ணாம இருக்கட்டும், அப்புறம் இருக்கு. கொஞ்சம் புலம்பாம இருங்க, நாம நினைக்கிறதா நடக்கும். ஆண்டி. சிபி சார், என்ன தமிழ்? அங்க 1000 வேலை இருக்கு. அம்மா அங்க வரமாட்டாங்களா? நீங்க வாங்க சார், நம்ம போலாம். என்ன தமிழ், அம்மா பார்த்து நான் ஆசீர்வாதம் வாங்க வேண்டாமா? அம்மா வருவாங்க சார், நம்ம போலாம். அங்க நிறைய வேலை இருக்கு சார். ஏன், அவங்கள நான் தனியா பார்க்க கூடாதா? இல்ல சார், அப்படிலாம் இல்ல. அப்புறம் என்ன? ஆண்டி, ஆ, தமிழம்மா தானே இங்க இருக்கிறதா சொன்னா இவ. ஆமா தம்பி. ஐயோ, வசமா மாட்டிக்கிட்டோமா? ஆண்டி எங்க? நான் இங்கதான் தம்பி இருக்கேன். ஆண்டி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபங்க்ஷன் அங்க நடந்துட்டு இருக்கு. கிச்சன்ல ஒரு சின்ன வேலை, அதான். ஆண்டி, இந்த வீட்ல எல்லாத்துக்கும் தனித்தனியா ஆளுங்க இருக்காங்க. நீங்க இந்த வீட்டு கெஸ்ட். கல்யாணத்துல இருக்கணும் ஆண்டி, நீங்க இதெல்லாம் செய்யக்கூடாது. தம்பி, நம்ம வீட்ல நடக்கிற விசேஷம், நம்ம தானே கூட இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கணும். நம்ம கிட்ட இருக்கிற அக்கறையும் பொறுப்பும் வேலை செய்யறவங்க கிட்ட இருக்குன்னு நாம எதிர்பார்க்க முடியாதுல்ல. ஆண்டி, தமிழுக்கு இவ்ளோ நல்ல குணம் எங்க இருந்து வந்துச்சுன்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். இப்பதான் தெரியுது, எல்லாம் உங்ககிட்ட இருந்தா வந்திருக்குன்னு. உங்களோட இன்னொரு வெர்ஷன் தான் தமிழ். சார் போதும், வாங்க சார் போலாம். சரி போலாம். ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கு தம்பி. சரிங்க ஆண்டி, சீக்கிரம் வந்துருங்க. நீங்களும் வந்துருங்க. பா தமிழ். அப்பா.